எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தா பழக முடியும். இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க. நானே தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தோன்னே குட்டிக்கலாமா அப்போ மட்டும் அங்க பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவோம். பண்ணு உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. ஆனா பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சுக்கின பிரச்சனை. எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டீங்களா? அது பாஸ். எங்க சர்டிபிகேட்? சர்டிஃபிகேட் எல்லாம் எது கிடையாது, சர்வீஸ் மட்டும்தான். पूरा बुक पेजवर का ही है. पूरा बुक का ஷூ தயார் பண்ணுறது, அதில் போய் வேலை செய்துட்டு இருந்தது ஒரு 2 வருஷமாக தான். இது இப்போ பீகார்லேருந்து ஒரு பையன் அங்கே வந்து வேலை செய்கிறான். இவங்க லவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க 2 பேருமே. என்னடா கற்பனை உலகத்துல இருக்கீங்களா? எங்கடா நடந்துச்சுதெல்லாம்? இல்ல நாங்க தான் வேற நாட்டுல இருக்கோமா? உங்களுக்கு எப்படி தெரிய வந்தது இப்படி லவ் இருக்குன்னு? இது ரொம்ப ஒளிஞ்சிக்கிட்டே போகுது. இவங்களுக்குள்ள கனெக்ஷன் ஆகிட்டாப்புல இருக்குது. பேசிட்டே கிடையாது. இப்படி கிடக்குது. நான் யாருக்குமே எதுவுமே சொல்ல போறது இல்ல, யாருக்கிட்டையும் நான் பேச போறது இல்ல. சுனிதா, ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. சொல்லுங்க, எப்படி பழக்கம் ஆச்சு? உங்க லவ் ஸ்டோரி சொல்லுங்க பார்க்கலாம். யாரு ப்ரப்போஸ் பண்ணீங்க? அவரு தான் பண்ணாரு. என்ன சொன்னாரு? மாரி பிடிச்சிருக்கு. அது எப்படி பார்த்த உடனே பிடிக்கும்? அது கொஞ்சம் சொல்லேன். கனா என்ன மாதிரி பசங்களை பார்த்த உடனே பிடிக்காது, பார்க்க பிடிக்காது. உன்னை நம்பி வரான்னா அவ எவ்வளவு பெரிய தத்தி முண்டமா இருப்பான். ஏன் ஓகே சொன்ன? என்ன பிடிச்சிருந்தது உனக்கு அவர்கிட்ட? நான் சொன்னா கேட்பாரு. நீ சொன்னா கேட்பாரா? அதனால பிடிச்சிருச்சு. பக்கத்துல அவன் மூஞ்சிய பாத்தியா? திருவிழாவில் டெல்லி அப்பல விக்கிற மாதிரி இருக்கான். அவனு போய் எவ்வளவு நாளா அவனுக்கு அவரை தெரியும்? இப்போ 1 வருஷமா தெரியும். 1 வருஷத்துல இவ்ளோ கண்டுபிடிச்சிட்டு அவர்கிட்ட இருக்கிறது குணங்கள். ஏன்டா எதுக்கு எடுத்தாலும் லூசு மாதிரி ஈனி சிரிச்சிட்டு இருக்க? எங்களுக்கெல்லாம் 10 வருஷம் ஆச்சு புருஷனோட வாழும்போது அவரை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதுக்கு வேணும் பிறந்ததுல இருந்தா பழக முடியும். பிறந்ததுல இருந்தே பழக முடியும். நான் அவர்தான் வேணும் சொல்றேன், ஆனா வீட்டுல வேணாம் சொல்றாங்க. வீட்டுல வேணாம் சொன்னா நீ என்ன பண்ணறதா இருக்க? அவர்தான் வேணும் சொல்றேன். என்னம்மா? நீ வாயை திறந்து சொன்னாதானே உனக்காக நான் பேச முடியும். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். அவர் தான் என் உயிர், அவர் இல்லாம வாழ முடியாத ரேஞ்சுக்கு பேசுற. உனக்கே சிரிப்பு வருது பாத்தியா? இந்த டிராமா எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா? சும்மா டிராமா பண்றியா? சிரிக்கிற, நீ அழுவுற, சிரிக்கிற. என்னதான் முடிவுல இருக்க நீ? எனக்கு தெரியாது. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. என்ன நம்பிக்கையில நீ 1 வருஷம், ஜஸ்ட் 1 வருஷம் தெரியறது ஒரு பையன் கூட போறேன்னு சொல்ற? கல்யாண் ஜுவல்லர்ஸ். இப்போ வீட்டுல கூட தான் பாக்குறாங்க. நானே தெரியாது, திடீர்னு கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. பார்த்தோன்னே குட்டிக்கலாமா அப்போ மட்டும் நான் சொல்றேன், நாளைக்கு என்ன பிரச்சனை நான் பாத்துக்கிறேன். சப்போஸ் ஆமா, நீ உனக்கு பாரு, நான் பாத்துக்கிறேன் சொல்றதுக்கு என்ன? எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடுவேன். நம்பிட்டான். முள்ள பிடிச்சாலும் முழுசா பிடிக்கணும்டா. புடிங்கடா, நல்லா புடிங்க. அவன் முன்னாடி உன் முன்னாடி மட்டும் அயன் பட்ட சட்டை, சென்ட் இதெல்லாம் போட்டுன்னு வந்தா ஒரு ஆம்பளை நல்லவன்.
நல்லா அழகானவனா, நல்லா இது, நல்ல அறிவு. இனிமேல் உங்களை நான் அறிவழகன் தான் கூப்பிடுவேன். நான் 20 வருஷம் ஆச்சு வந்துன்றான், 10வது படிச்சிருக்கிறேன்றான். எப்படி அது? இந்த கேள்வியெல்லாம் அவங்களே கேட்டுக்கலாம் மேடம். கேட்டுடலாமா? வர சொல்லுங்களேன். அங்க பண்ண சாப்பிடுவோம், காலேஜ்ல பொண்ணையும் தூக்குவோம். பண்ணு உங்க பேரு? ஆசிக். என்ன பண்றீங்க? சாலா நீ யாருடா? இந்த பொண்ணு எப்படி பழக்கம் உங்களுக்கு? சுகம் பண்ணி வாட் ப்ரோ? என்ன ப்ரோ? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எத்தனை வருஷமா நீங்க காதலிக்கிறீங்க? இப்போ திறந்த 2 பக்கம் 1 வருஷம். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தேன். சரி, ஏன் இந்த பொண்ணை சூஸ் பண்ணீங்க? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன் எங்கிருந்தா வந்துக்கிறாங்க? நீங்க வந்து வேறொரு மாநிலத்துல இருந்து வரீங்க, கல்ச்சர் வேற, இங்க இருக்கிறது கல்ச்சர் வேற. இது ஒத்து வருமா? 2 பேருக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா வரலாம். இதயத்துல காதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா இந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம், மராத்தி, குஜராத்தின்னு இப்படி பல மொழி நாக்கில் வந்து தானா தாண்டவம் ஆடும்டா. இந்த பிடிச்சிருக்குங்கிறது வந்து எவ்வளவு நாளைக்கு? பாசம் எவ்வளவு நாள் இருக்கும் சார். எப்பவுமே இருக்கும். நம்ம காதல்லாம் அழியிற காதலா இருந்தாலும் உனக்கு நீங்க எவ்வளவு நாள் ஆச்சு சென்னைக்கு வந்துட்டு? ஆச்சு எனக்கு கிட்டே 16 20 வருஷம் சொன்னாரு. 16னா இப்போ வந்து அந்த மாதிரி வயசு ஆப்பேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி, எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? 10th. எங்க படிச்சீங்க? பீகார்ல. 10வது வயசுல, ஒரு வயசுல நீங்க ஸ்கூலுக்கு போனீங்களா? இல்லையே. தெளிவா குழப்பறாமே. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? அப்புறம் எப்படி 10வது படிப்பீங்க 10 வயசுல? 10th தான் மேடம். எப்படிங்க? அங்க படிச்சுட்டு எங்க குரூப் படிச்சிருக்கல. ஏன் போய் சொல்றீங்க? பீகார்ல எப்படி 10 வயசுல நீங்க 10வது படிப்பீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. ஒலிம்பிக்ல போய் சொல்ற போட்டி வச்சா நீங்க தான் கோல்டு மெடல் வாங்குவீங்க. 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். 10 வயசுல 5வது தான் படிக்க முடியும். அங்கேயே போய் அதுல வாழ்க்கைக்கு முன்னேறும். அது ஃபர்ஸ்ட் உருப்படும் நீங்க நினைக்கிறீங்க. எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? எங்க படிச்சீங்க? நான் பீகாரி ஸ்கூல்ல படிச்சேன். இங்க வந்து எங்க படிச்சீங்க? இங்க வந்து சும்மா டியூஷன் மாதிரி படிச்சேன் 2 வருஷம். இதெல்லாம் வேலை கேக்குற மாதிரி தெரியல. வேற விதமா பண்ணுங்க. ஏய், நீங்களா எங்க இருந்து வரீங்க? உங்க குடும்பத்துல யாரெல்லாம் இருக்காங்க? 3 தம்பி இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க, அப்பா. உங்க அப்பாவோட ஃபோன் நம்பர் இருக்கா? இருக்கு. கொடுங்க. ஆனா பேசுனது உங்களுக்கு புரியாது. ஏன்? எனக்கு ஹிந்தி நல்லா புரியும். யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட ஐயோ யாராண்ட எங்க வந்து யாராண்ட வெச்சுக்கின பிரச்சனை. SLC பாஸ் பண்ணிட்டீங்களா? அது பாஸ். எங்க சர்டிபிகேட்? சர்டிபிகேட் எல்லாம் எது கிடையாது, சர்வீஸ் மட்டும் தான். पूरा बुक पेजवर का ही है. पूरा बुक का. அப்பா அம்மாவோட நம்பருக்கு இவ்ளோ தேடுவாங்களா? இல்ல. அது எப்படி இல்லாம இருக்கும்? இல்ல மேடம். இந்த விளையாட்டெல்லாம் என்னிட்ட வச்சுக்காத. தெரியாது. நம்பர் கொடுங்க. நம்பர் இல்லையே, நோட் பண்ணலையே நான். அப்ப எங்க நோட் பண்ணுவீங்க? டைரியில இருக்கும். பெஸ்ட் ஜோக் ஆஃப் தி இயர். அப்பா அம்மா நம்பர் மறக்கவே மாட்டாங்க யாருமே. தம்பி, எப்பவுமே இத பாருங்க, யாரும் முட்டாளுங்க கிடையாது, புரியுதா? Don't try to play the fool with me, Nikesh. No, it's very bad. நீங்க உடனே சுப்ரீம். உண்மையை சொல்லுங்க, யாரோட வந்தீங்க சென்னைக்கு? உங்களுக்கு யார் இருக்காங்க இங்க? யாரும் இல்ல மேடம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? 17 வருஷம். அப்ப நீங்க வந்தப்போ உங்களுக்கு 13 வயசுனா இப்ப 30 வயசு உங்களுக்கு. எல்லா இன்ஃபர்மேஷனும் தப்பு. மிஸ்டர் டீச்சர், என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்ப கல்யாணம் பண்ணிட்டு எங்கன்னா போய் தள்ளிட்டு வந்துடலாம் ரகசியமா. உங்களுக்கு இப்ப 1 மாசம் டைம் கேக்குறேன். முழுதாமாக்கிறேன். அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? அதுக்கு தானே பிளான் பண்ற நீ? எப்ப பார்த்தாலும் பேக்ரவுண்ட் தெரியாத ஒரு ஆளை நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த கால்ல நிக்கிறேன். பேக்ரவுண்ட் தெரியாதுன்னு சொல்லலையே, எனக்கு தெரியும். அப்பா பேரு சொல்லு. சிரிக்கிற? சிரிக்கிறா நீ? வெக்கமா இல்ல?
சரி மேடம். வேண்டாம். சரி. அந்த பொண்ணுக்கு சொல்லி புரிய வைங்க. நான் சொல்லி புரிய வைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது பேர் இருக்கா? இல்லை. எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஊர்ல, பீகார்ல? ஊர்ல. என்னது? அது வாட்ஸ்அப்ல இருக்கும். என் பேர் முகமது நூர் ஆலம். முகமது நூர் ஆலம். அவர் மத்தவங்க கிட்ட காட்டின முகம் வேற, அவரோட நிஜ முகம் வேற. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லை மேடம். ஊர்ல உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கு. லைன்ல வரலாமா? வெயிட் பண்ணுங்க, புடிச்சிட்டோம். ஹலோ, தமிழ் பேசுவீங்களாமா? ஆமா, தமிழ் தான் மேடம் பேசுறேன். உங்க பேரு? பார்த்தோம் கதை முடிஞ்சு வச்சு அது இதுன்னு பார்த்தோம். அப்புறம் சைஸா மூவ் பண்றாங்க. என் பேரு ஜெரினா மேடம். ஜெரினா. உங்க புருஷன் பேரு? ஆசிக். எவ்வளவு பசங்கம்மா உங்களுக்கு? 4 பசங்க மேடம் எனக்கு. இதை பாடின கண்கள், காதல் பேசிய கைகள், கடைசியில் எல்லாம் பொய்கள். என்ன மேடம் நடந்துச்சு? இங்க ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்காரு, அவளதான் கல்யாணம் பண்ணுவேன்னு. கல்யாணம் பண்ண முடியும் அவரா? சுனிதா பசங்க எனக்கு இங்க இருக்கு. அவர் எப்படி மேடம் கல்யாணம் பண்றாங்க? நீங்க எங்க இருக்கீங்க சொல்லுங்க, நான் வரேன் மேடம். இப்போ வெயிட் பண்றாங்க, நான் நேர்ல வரேன்டா. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க.